குரங்காட்டி கையில மாட்டிக்கிட்டு இருக்கிற குரங்கு பல்ட்டி மேல பல்ட்டி அடிச்சு பாக்குறவங்களுக்கு எல்லாம் தமாசு காட்டுங்க. ஆனா இப்போ ஒரு குரங்காட்டி அவரே பல்ட்டி மேல பல்ட்டி அடிச்சு உலக மக்களுக்கெல்லாம் பயங்கரமா வித்த காட்டுறாருங்க. குரங்குக்கு பதிலு குரங்காட்டிக்கு தான் இப்ப பயம் அப்படின்னு ஆயிப்போச்சு. யாருங்க அந்த குரங்காட்டி? அப்படி என்னங்க அவரு வித்த காட்டுறாரு? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கடந்த 28/2/2026 அன்னைக்கு போற ஆரம்பிச்சு இன்னைக்கு 2/8/2026 மொத்தம் 156 நாட்கள் ஆகின்றனுங்க. 31/7/2026 அன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் பேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நான் என்ன பண்ணாலும் இந்த ஈரான் பணிய மாட்டேங்கிறாங்க, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸை முழுவதுமாக ஃப்ரீ பேசேஜை திறந்து விட மாட்டேங்கிறாங்க, அது மாதிரி நாங்கள் அந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ண மாட்டோம், அமெரிக்காவுக்கு ஒரு அணு ஆயுத அச்சுறுத்தலை உண்டாக்க மாட்டோம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் எனக்கு பொறுமையெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் உங்களை சும்மா விட மாட்டாங்க. 1/8/2026 2/8/2026 இந்த வீக்கெண்ட் 2 நாட்களும் நானும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அடிச்சு தோசம் பண்ண போறோம், பயங்கரமா அடிக்க போறோங்க நாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பு. ஈரான்ல உள்ள எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பயங்கரமா தாக்கி அதை நிர்மூலமாக்க போறோம். US would hit ஈரான் வெரி ஹார்ட், இனிமேல் அவங்க எந்திரிக்கவே முடியாதுங்க அப்படின்னு ட்ரம்ப் சோசியல்ல போட்டுட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்க போறோம். இதுக்கப்புறம் அவங்க எதிர்த்தாக்குதல் என்பது சொல்ல முடியாது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ஹர்முஸ் திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டார். அவர் சொன்ன துணி, அந்த மெசேஜ் போட்ட துணி, இதெல்லாம் பார்த்தோம் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஷாக். என்னங்க பயங்கர தாக்குதல், ஹிட்டிங் ஹார்ட், இன்ஃப்ளிக்ட் ஹெவி பெயின் அப்படிலாம் சொல்றாரு. வேற மாதிரி தாக்குதலா? மொத்தமாகவே பசுமாக்கிடுவாரா? முதல்லயே சொன்னாரு அவர் ட்ரம்ப், சிவிலைசேஷனையே நான் அழிச்சிருவேன், இந்த ஈரான் நாட்டையே அழிச்சிருவேன் வேற சொன்னாரு. இப்போ ஏதாவது குண்டக்க ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிங்க. அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஃபாக்ஸ் நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் அவர் சொன்னார், இந்த ஈரான் நாடு என்ன பண்ணாலும் பயப்படாம எதிர்த்து நிற்கிறாங்க, அவங்க பழைய பிரசிடண்ட் தான் நினைச்சிட்டு இருக்கா போருக்கு. ஈரான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை மாதிரி ஒரு அமெரிக்க பிரசிடண்டை இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த பிரசிடண்ட் எப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி என்பது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற பிரசிடண்ட் எல்லாம் சும்மா பேச்சுவார்த்தைன்னு போயிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு திமிரு அதிகமாகிடுச்சு. இப்ப பாருங்க, ட்ரம்ப் போடுற அட்டாக்ல இனிமேல் ஈரான் இல்லவே இல்லை, அவுட், அவங்க பணிஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு ஃபாக்ஸ் நியூஸ்ல ஒரு பெரிய மிரட்டல்லாம் பண்ணார். இப்படி 2 பேரும் மிரட்டல் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டில் பயங்கர தாக்குதல் ஈரானில் தாக்க போறேன்னு சொன்ன உடனே அன்னைக்கு சனிக்கிழமை 1/8/2026 அன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய மூர்க்கமான தாக்குதலை ஈரான் மேல் நடத்தி அங்க உள்ள எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் பூராத்தையும் நீங்க அழிக்க போறோம், முற்றிலுமாக அழிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா டெசிசிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அதுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு தாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்லது மேல எதிர்த்தாக்குதல் இருக்கும் அப்படின்னு பயங்கரமா சொன்னார். அது மட்டும் சொல்லல, ஈரான் மீதான தாக்குதலுக்கு யாராவது அரபு நாடுகளோ அல்லது வேற நாடுகளோ உதவி செய்தார்கள் என்று வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த நாடுகள் will be in flames of fire, தீப்பற்றி அந்த நாடுகள் எரியும், நாங்க ரெடியா இருக்கங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான மிரட்டல விட்டாரு அப்பாஸ் அரக்சி. அந்த ஈரான் நாட்டினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர் அப்படிங்கிற புரட்சி படை, ராணுவ படை இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன பயங்கரமான தாக்குதல் அந்த வீக்கெண்ட்ல பண்ணா நாங்க என்ன, எங்க கை என்ன புளியங்க அமெரிக்கா போயிருக்கு, நாங்க சும்மா விடுவோம். அதாவது சவுதி அரேபியாவிலையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 2 நாட்டில் உள்ள ஆயில் கிணறு, எண்ணெய் கிணறுகளை பூரா நிர்மூலமாக்குவோம். அதே மாதிரி கத்தார் அண்ட் இஸ்ரேல் நாட்டில் உள்ள கேஸ் ஃபீல்டு பூரா அடிச்சு நொறுக்கி தீயை பற்றி எரிய விட்டுருவோங்க, அதெல்லாம் தீப்பற்றி எரிஞ்சு சாம்பலாயிரும், நாங்க விட மாட்டோம், ரெடியா இருக்கோம், நாங்க எங்க வெப்பம்லாம் ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அரபு நாடுகள் மட்டும்தான் நாங்க தாக்குதல் அடிக்கிறீங்களா, வெளியே அதை விட்டு வெளியே இன்னமும் தூரமாகவும் எங்க தாக்குதல் இருக்கும் அப்படின்னு பூடகமா மர்மமா வேற
ஐஆர்ஜிசி மிரட்டல் விட்டாங்க. அமெரிக்காவுக்கு உள்ளூர பயம், என்னதை இவ்வளவு சொல்லி இப்படிலாம் மிரட்டல் விடுறாங்களே அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஈரானுடைய சைபர் ஹேக்கர்ஸ், கணினி வழி தாக்குதல் நடத்துவாங்க இல்லையா, அந்த சைபர் ஹேக்கர்ஸ் அமெரிக்காவில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுடைய தண்ணீர் மற்றும் ட்ரைனேஜ் அந்த இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, ஸ்வேஜ், இந்த இதை நிர்வகிக்கின்ற கம்ப்யூட்டர் பூரா ஹேக் பண்ணிட்டாங்க. தண்ணி போடணும்னா மோட்டர் ஓடாது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அங்கெல்லாம் ஃபுல்லாக ஆட்டோமேஷன் தானே, ஆள் வேலை செய்யாமல் இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேஷன் இருக்கும்போது ஸோ பம்பிங் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணாது, மோட்டரு வந்து ப்ரெஷர் பைப் ஒர்க் பண்ணாது, பயங்கரமான இதாகி போச்சு. அமெரிக்காவுடைய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் FBI சொன்னாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி CNN இன்னைக்கு பெரிய நியூஸ் வந்திருக்கு. எப்படி அமெரிக்காவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 7 மாநிலங்களில் இந்த மாதிரி தண்ணி மற்றும் சுவேஸ் சம்பந்தப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி ஈரானுடைய ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மின்னசோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் அமெரிக்காவில் இருக்கு, அந்த மாநிலத்தில் மட்டும் 30 இடங்களில் இந்த மாதிரி தண்ணி சரியாக சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து சைபர் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி CNN சொல்லுது. ட்ரம்புக்கு ரொம்ப கோபம். அந்த மின்னசோட்டா அந்த மாநிலத்தில் எங்கள் ரிப்பப்ளிகன் பார்ட்டி இல்லைங்க ஆட்சியில், அங்கே டெமோக்ராட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கையாளாதவங்க, அவங்களால அதை சரியாக கவுண்டர் அட்டாக்கை பண்ண முடியல. அதனால தான் சைபர் அட்டாக்லாம் ஈஸியாக பண்ணிருச்சுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மிட்டாமில் எல்லாம் ஜெயிச்சோம்னா சரியாக வந்துருங்க அப்படின்னாங்க. ஏறத்தாழ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஈரான் ஹேக்கர்ஸு அமெரிக்காவில் அந்த ஆயில் ஃபீல்டு அண்ட் கேஸ் சுத்திகரிக்கின்ற ஆலைகள் அங்கே ஹேக் பண்ணிட்டாங்க. அது அமெரிக்கா பயங்கரமாக மூடி மறைச்சாங்க, தீப்பற்றி எரிந்தது ஒரு ஆயில் ரிஃபைனரி. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு தீப்பொறி ஸ்பார்க் வந்தது, அதனால தான் வந்து சொல்லி அப்படி பூசி மொழிக்கிட்டாங்க. அமெரிக்க பத்திரிகைகள் உலகத்துக்கு தெரியாமல் மறைச்சிட்டாங்க. இப்போ வேற சைபர் அட்டாக் ஈரானில். இந்த இப்படி இருக்கும்போது அமெரிக்கா என்னடா ஈரானை எப்படி எதிர்கொள்ள போறேன்னு சொல்லும் போது ட்ரம்ப் வந்து 2 நாள் பயங்கரமாக தாக்க போதான்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த ஐரோப்பிய நாட்டுக்கான ஒரு பெரிய ஒரு அமெரிக்காவினுடைய டாப் US ஜெனரல் ஒருத்தர் இருக்காரு, அலெக்சஸ் கிரீன்கிவிச் அப்படின்னு ஒரு டாப் ஜெனரல். அவர் சொன்னாரு, எங்க அமெரிக்கா நீங்க வாட்ட அப்படியே மெதப்பிலேயே இருக்காதீங்க, ஈரானை வந்து திருப்பி 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 தாக்குறேன்னு சொன்னோம்னா அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கணுங்க. இப்போ அமெரிக்கா வந்து US லேக்ஸ் அடிக்குவேட் நேவல் அசட்ஸ், நம்மகிட்ட கடற்படையில் அசட்ஸ் இல்லைங்க, ரொம்ப இல்லைங்க. ஈரான் வந்து இஸ்ரேலை பக்கத்தில் பயங்கரமாக தாக்குனாங்கன்னா கடல் வழியிலிருந்து நம்ம அதெல்லாம் பிளாக் பண்ணி இஸ்ரேலை காப்பாற்றக்கூடிய இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த நேவல் அசட்ஸ் நமக்கிட்ட இல்லை, அடிக்குவேட்டே இல்லை, வி லேக். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் தாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். இப்போ சமீபத்தில் அமெரிக்கா என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட வந்து USS ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கு, USS ஜெரால்டு ஃபோர்டு இருக்கு, மிகப்பெரிய போர்க்கப்பல், அதை வச்சு நாங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணி கொண்டு தான் அங்கே போய் அந்த ஈரானுடைய கடல் பகுதியிலேருந்து ஈரானை பயங்கர மிரட்டல் விட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 மாதத்துக்குள்ள பட்ட அடியில் இப்போ பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் வருதுங்க, அந்த USS ஜெரால்டு ஃபோர்டும் USS ஆப்ரஹாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி தருவங்களுக்கு விமானம் தரப்படும் சொல்லி ஆளை காணமே காணும், 2 கப்பலையும் காணமே காணும். இப்போ ஈரானை நோக்கி தாக்குது கடல்ல இருந்து வரவே இல்லைங்க, கப்பல்ல இருந்து தாக்குதல் வரல, எல்லாம் இந்த அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க பேஸ்ல இருந்து தாங்க தாக்குதலே வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த US ஜெனரல் சொன்னாரு, எங்க நேவல் அசட் நம்மகிட்ட அடிக்குவேட்டா இல்லைங்க, நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னாரு. ஏறத்தாழ 1400 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நமக்கு இங்கே பயன்படுத்தி அதெல்லாம் இப்போ முடமாகி போச்சுங்க. இப்போ நம்ம கையிருப்பு இருக்கிற ஒரு 1000 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருக்கு. தேவையெல்லாம் பண்ணாதீங்க, பேசுங்க தயவு செய்து, இப்படி போய் நான் அட்டாக் பண்ண போறேன் மிரட்டாதீங்க அப்படின்னு வேற அந்த US டாப் ஜெனரல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதையும் நியூஸா அங்கே அமெரிக்காவில் எல்லாம் போட விட்டுட்டாங்க. அமெரிக்கா உண்மையிலே பயந்துருச்சு. இந்த 2 நாள் பயங்கரமா நம்ம தாக்கணும் அப்படின்னா மறுபடியும் கவுண்டர் அட்டாக் மோசமா இருக்குமோ, அவங்க ஏதாவது எங்க தான் மிசைல் வச்சுக்கான்னு தெரியலைங்க. இந்த சைனா ரஷ்யா தான், இவங்க தான் நிறைய எஸ்பெஷலி சைனா பயங்கர மிசைல், பலிஸ்டிக் மிசைல், ICBM அப்படிலாம் நிறைய கொடுத்து பண்றதுனால தான் இவ்வளவு தைரியமா இவங்க நின்று பண்றாங்க போல் இருக்கு அப்படின்னு பயந்து போன அமெரிக்கா உடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனே ஒரு தாக்கீது அனுப்புனாங்க. அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள், அமெரிக்க மக்கள் இருக்காங்களே, சிட்டிசன்ஸ், தயவு செய்து உடனே அரபு நாடுகளை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கு வந்துருங்க
ஏன்னா வார் மேகம் பயங்கரமா கருமேகம் சூழ்ந்திருக்கு, என்ன வேணா நடக்கலாம், உங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா உடனே அங்கிருந்து காலி பண்ணி அமெரிக்காவுக்கு வந்துருங்க, இல்லைன்னா மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டி ரெடியா சூட் கேஸோட ரெடியா இருங்க, ஷார்ட் நோட்டீஸ்ல நீங்க கிளம்ப விட்டு இருக்கோம் அப்படின்னு வர அவங்க தாக்கிதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரே பிரச்சனையாகி போச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டு அமெரிக்கா வார் பண்ணுவோமா வேண்டாமா, இந்த வீக்கெண்ட் அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கும்போது அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒரே கோபம், அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கோபம். இந்த ஆளு ட்ரம்ப் முதல்ல ஒன்று சொல்றது, மாற்றி ஒன்று சொல்றது, அடிக்கிறங்கிறது, எல்லாத்தையும் தோஷம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றது, இது வரைக்கும் ஈரானை முடிச்சுட்டேன், கதையை முடிச்சுட்டேன்னு சொல்லி 15-20 வருடம் சொல்லி அறிக்கை விட்டார். திருப்பி திருப்பி அங்கே வெப்பன் முளைச்சிக்கிட்டே வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இவரை நம்ம இப்படியே விட்டோம்னா நம்ம தான் அழிஞ்சிருவோம், அவர் வாட்டை எங்கேயோ 10,000 கிலோமீட்டர் தாண்டி நிம்மதியாக உட்காந்துட்டு இருப்பாரு ஒயிட் ஹவுஸ்ல அப்படின்னு எல்லாருக்கும் மேல இங்க ஒரு அதிருப்தி ட்ரம்ப் மேல. அமெரிக்காவில் வந்து ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சைட் அவங்க நேற்றுக்கு பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க. அதாவது சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அப்படிங்கிற ஒரு கிரவுன் பிரின்ஸ் வந்து நேற்றுக்கு அமெரிக்காவுக்கு டொனால்டு ட்ரம்ப்போட டெலிஃபோனில் பேசி, ஐயா ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, நாங்கள் தான் டெய்லி செத்து பழச்சிக்கிட்டு இருக்கிறோம், தயவு செய்து நீங்கள் மறுபடியும் ஈரானை போய் முழு வீச்சில் அட்டாக் பண்ணுவேன், இதோட க்ளோஸ் பண்ணிடுவேன் சொல்லி சொல்லாதீங்க, பண்ணாதீங்க, நீங்கள் பண்ண அடுத்தடி எங்களுக்கு தான் விழுகும், அப்போ நாங்கள் ஒன்றும் தப்பிக்க முடியாது, தயவு செய்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள், எல்லா அரபு நாடுகளின் சார்பாக நான் கேட்குறேன், இந்த மூர்க்கத்தனமான அட்டாக் முதல்ல விடுங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சியோஸ் பத்திரிகை பெருசா நியூஸ் விட்டுருச்சு. பார்த்தாரு ட்ரம்ப், அவருக்கு தான் காலைல ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, நைட்ல ஒரு பேச்சு, மாத்தி மாத்தி பேசுறது இல்ல, எல்லாத்தையும் குழப்பறது இல்ல, வித்த காட்டுறது இல்ல, பெரிய வித்தகராச்சே அவரு. உடனே நேத்து நைட்ல தான் தாக்கணும், ஆனா நேத்து 1/8/2026 நைட்ல ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக அவருடைய ட்ரூத் சோஷியல் பேஜ்ல, நான் இந்த வீக்கெண்டில் ஈரான் மீது நானும் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்ததாக இருந்தோம், அந்த தாக்குதல் கேன்சல். எப்படிங்க கேன்சல் அப்படின்னா, ஈரான் நாடும் மற்ற மிடில் ஈஸ்ட் அரபு நாடுகளும் எங்கிட்ட ரொம்ப கெஞ்சி கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் தாக்குதலை நிறுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் அவங்க சொன்னாங்க, ஈரானும் மற்ற நாடுகளும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸை உடனடியாக முழுவதுமாக எந்த தடங்களுமின்றி நான் திறந்து விடுறேன்னு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி டு எண்ட் தி ஈரான்ஸ் நியூக்ளியர் த்ரெட், ஈரான் வந்து எங்களை நியூக்ளியர் பாம் தயாரிச்சு அணு ஆயுதத்தை வச்சு எங்களை அட்டாக் பண்றான்னு ஒரு பயமுறுத்துறாங்களோ, அந்த பயத்தை நாங்கள் டோட்டல் நீக்கிடுறோம், நிறுத்திடுறோம் அப்படிங்கிறத நோக்கி அவங்க சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கான ஒரு பெரிமீட்டர்ஸ் ஆஃப் டீல் இஸ் அச்சீவ்டு, அக்ரீட் அப்பான், அதனால நானும் கேன்சல் பண்றேன், அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராவசனமா நேற்று சொல்லிட்டார் அவர். எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, உண்மையிலேயே ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை ரொம்ப பெருசா தாக்கி அழிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கே பயம், ட்ரம்புக்கே பயம், எங்கெங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இதான் சாக்கு, சவுதி கிரவுன் பிரின்ஸ் சொன்ன உடனே ஒரு அறிக்கை விட்டு தாக்குதல் நிறுத்தப்பட்டது, ஒன்றும் இல்லை, ஈரான் வந்து டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பல்ட்டி அடிச்சாரு. ஈரான்கிட்ட கேட்டாங்க, ஏங்க அமெரிக்கா பிரசிடென்ட் இப்படி டூ சோசியல் சொல்லிருக்காங்களே, இவ்வளோ டீல் ஆயிடுச்சா, ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னாங்கன்னா, ஓ அந்த ஆளு மாத்தி 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 பேசிட்டே இருக்கேன், நாங்க எங்கெங்க டீலுக்கு ஒத்துக்கிட்டோம், அதுக்கு தானங்க இவ்வளவு நாங்க போரிட்டு இருக்கோம், உயிரை நாங்க விலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஸ்ட்ரெயிட்டா ஒரு திறந்து விட முடியாது, நியூக்ளியர் அந்த ஃபெசிலிட்டிஸ் இது முடக்கிறதோ செய்யறதோ முடியாது, நாங்க ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்க. ரெஸ்பான்ஸ் ஆமா இல்லைன்னு எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஈரான் நாட்டுடைய ஒரு லா மேக்கர், ஒரு எம்பி ஒருத்தர் மெஹமூத் நபாவியான், அவர் என்ன சொன்னார், எக்ஸ்தலத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க இந்த 28/2/26 ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது, இன்னைக்கு வரைக்கும் டேட்ல பாத்தீங்கன்னா 600 அமெரிக்க போர் வீரர்கள் இதில் கொல்லப்பட்டார்கள், ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் காயமடைஞ்சிட்டாங்க. அமெரிக்கா எதையுமே சொல்லாம இந்த ஃபிகரை பூரா மூடி மறைச்சு அப்படி ஏமாத்துறாங்க. அமெரிக்க பப்ளிக் மத்தியில் இவங்க பெரிய வீரர்கள் மாதிரி, இவங்க தான் ஜெயிச்சாங்க மாதிரி சொல்லிருக்காங்க. அமெரிக்க வீரர்களுடைய இறப்பு அந்த எண்ணிக்கையை மறைக்கிறாங்க. ஏன்னா நவம்பர் 26 மிட்டாம் போர் வருது, அதில் அவன் ட்ரம்ப் ஜெயிக்கணுமே, அதுக்காக வேண்டி அங்கே வேற மாதிரி அப்படியே பசப்பா ஒரு மறைச்சி ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க தே ஆர் ஹைடிங் தி ஃபிகர்ஸ் பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு அந்த எம்பி வந்து பெருசாக கொடுத்தாரு அவர். அதே நேரத்தில் ஈரானுடைய ஸ்டேட் பிராட்காஸ்டர், அவங்களுடைய ஒலிபரப்பு நிலையம் இருக்கு இல்லையா, IRIB அப்படின்னு ஒரு ஒலிபரப்பு நிலையம், ஸ்டேட் பிராட்காஸ்டர்,
அவங்க என்ன சொன்னாங்க, தெம்பு வந்து மாற்றி மாற்றி பேசி எப்படியா நாங்கள் ஏமாந்துருவோம்னு நினைக்கிறாருங்க. அவருக்கு ஒரு குரங்காட்டிங்க, வித்தை காட்டிக்கிட்டே இருக்காருங்க, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காருங்க. ட்ரம்ப் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் சீக்ரெட்லி. அமைதி நோக்கி ஏதாவது பேசணும்னா அதை சீக்ரெட்டாக பேசணுமா, வெளியே சொல்லக்கூடாதான். பட் ஹி பப்ளிக்கலி த்ரெட்டனிங் அட்டாக்ஸ். ஆனால் எங்களை தாக்க போகிறேன்னா மட்டும் பயங்கரமாக போய் இன்னும் அட்டாக் பண்ணுறா சொல்லாரு. ஆனால் அமைதியாக வெளியே சொல்லாமல் வாங்க பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கிட்ட பேசலை, இவர் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. அவரே ரூமில் நின்று மேக்கப் போட்டு அவரே கேமரா முன்னாடி பேசிக்கிறவா தெரியலைங்க. எங்ககிட்ட ஒன்றுமே பேசலைங்க, நாங்கள் எதுக்கும் ஒத்துக்கிடலைங்க அப்படின்னு அந்த ஸ்டேட் ப்ராட்காஸ்ட் வர இந்த மெசேஜ் வர எல்லாமே போட்டாங்க. ட்ரம்ப் வந்து இந்த அட்டாக்கை கேன்சல் பண்ணிட்டார். முதல்ல கொடூரமாக தாக்குவேன்னாரு, இப்போ ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நாளைக்கு காலையில் அல்லது இன்னைக்கு நைட்டில் கூட அவர் இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, அவங்க சரியில்லை, நான் மறுபடியும் அட்டாக் பண்ண போறேன் என்று சொன்னால் கூட ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த குரங்கு கையில் கொல்லிக்கட்டை மாட்டிக்கிட்டது போல அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த ஈரான் போர் மற்ற நாடுகளுக்கும் பரவிரும் போல இருக்கே. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சுங்க, ஒரு மிரட்டுதல், அப்புறம் ஒரு பின்வாங்குதல். ட்ரம்ப் சார் நல்லா வித்த காட்டுறாருங்க. அவனுக்கு என்ன, நல்லா தூங்கிட்டாங்க. இடையில அகப்பட்டவன் இந்த உலக நாடுகள் தானே. என்ன நடக்க போதோ பார்க்கலாம்.